இருக்காரு. நான் இப்ப வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்கேன். தாத்தா, இப்ப நான் எல்லா இடத்தையும் காட்டுறேன். ஐயோ, பில்டர்ஸ் அப்பா பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதானே. தோட்டத்தையும் கேட்டையும் காட்டுறேன். அவர்கிட்ட பேசுற? என்னடா லைன் கட் ஆயிடுச்சு? போய் ஹோம்வொர்க் பண்ற போடா. சார் வாங்க சார். டே பிரபு, பில்டர்ஸ் வந்துட்டாங்க, வாடா. அந்த வேலையை கவனிப்போம். அண்ணா, ஒரு காஃபி சாப்பிட்டு தெம்பா வேலையை ஆரம்பிக்கலாம்ண்ணா. அதுக்கு தானே வந்திருக்க. வாங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் அருள். இவர் தான் என் அண்ணன் பிரபு. வணக்கம் சார். வணக்கம். ஓ, வாங்க சார், வீட்டுக்குள்ள போலாம். போலாம். சார், டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணும் சார். மொத்த டோட்டலா 2 கிரவுண்ட் சார். ரெண்டு நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம்ல சார்? ஆமா சார், ஒரு 2 நாள்ல முடிச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆமா சார். எங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் வைக்கிறோம். ஓ, அப்படியே. அந்த ஆட்டோக்காரி வரா. பிரபு, ஆட்டோக்காரிக்கு மட்டும் பில்டர்ஸ் மேட்டர் தெரிஞ்சா வைஷு கிட்ட சொல்லிடுவாடா. வைஷுக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி, அதனாலதான் கங்கா வைஷு வெளியே கூட்டிட்டு போயிருக்கா. ஆட்டோக்காரிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. விரட்டி விடுப்போ. வைஷு வீட்டுல வெளியே போயிருக்கா. வைஷு வெளியில போகணும்னு தான் என்ன வர சொல்லிருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வைஷு அண்ணி வெளியே போயிருக்காங்க. வைஷு வர லேட் ஆகும், நீ கிளம்பு. என்னது இது, நம்மள விரட்டுறதுலே குறியா இருக்கானே. ஒருவேளை நம்ம வரக்கூடாத நேரத்துல வந்துட்டோமா? யாரு இவனுங்க புதுசா இருக்கானுங்க? வைஷு வர லேட் ஆகும் சொன்னால, அப்புறம் என்ன யோசனை? கிளம்பு. ஹலோ ஹலோ வைஷு, நீ எங்க இருக்க? நான் அண்ணி கூட வெளியே வந்திருக்கேன். அண்ணி நீங்க போங்க, நான் பேசிட்டு வரேன். சொல்லுங்க. நீ வெளியில போகணும்னு சொன்னதாலதான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஐயோ சாரி மேடம், நீங்க கொஞ்ச நேரம் வீட்ல வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஷோ, அதெல்லாம் பரவாயில்ல. உங்க சின்ன அண்ணன் என்ன வீட்டுக்குள்ள நிக்க கூட விடல. ஓ, கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாத குறையா நீ வரதுக்கு லேட் ஆகும், கிளம்பு கிளம்புன்னு விரட்டி விடுறாரு. நான் இப்ப வெளியே நின்னுதான் போன் பேசிட்டு இருக்கேன். நீங்க போன் அண்ணன் கிட்ட கொடுங்க. இன்னும் கிளம்பலையா? வைஷு வர லேட் ஆகும் சொன்னல. வைஷு லைன்ல இருக்கா, உங்ககிட்ட போனை கொடுக்க சொன்னா. ஹலோ அண்ணா, அவங்க எனக்காக தான் வந்திருக்காங்க. அவங்கள வீட்ல உட்கார வை, நாங்க இப்ப வந்துருவோம். வைஷு, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இருந்தா என்ன, இவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கட்டும். அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை என் ஃப்ரெண்டுக்கும் கொடுங்க. சரி வை, வெயிட் பண்ண சொல்றேன். ஆட்டோல வெயிட் பண்ண சொன்னா.
உடனே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ற ரெக்கமெண்டேஷனா? போய் ஆட்டோல வெயிட் பண்ணு. போ. ஏன் இப்படி விரட்டுறான்? யாரா இருக்கும் அந்த குரூப்? ஏன் என்னாச்சு? அந்த லேடி கிட்ட ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? என்னதான்டா என் சிஸ்டரோட பர்சனல் ஆட்டோ டிரைவர் சார். அவங்க கிட்ட அப்படிதான் பேசணும். அதை விடுங்க. நீங்க அவங்க கிட்ட ஏதோ டென்ஷனா பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் கேட்டாரு. வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? ஐயோ, பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்ல சார். எங்க அப்பாவோட உயில் படி இந்த சொத்துக்கு நாங்க 2 பேர் தான் வாரிசு. ஆமா. நீங்க சொத்தை நேர்ல பாத்துட்டீங்க, உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. நாங்க எங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சரிங்க சார், அப்ப நாங்க வரோம். தேங்க்யூ சார். Thank you, தேங்க்யூ ஸோ Thank you. மச். சீக்கிரமா தேங்க்யூ சார். போலாம் வரேன் வாங்க. சார். நாங்க வரோம். ஏங்க, ரங்கோலி கோலத்துக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குங்க. இது வரைக்கும் இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி இருக்கு. லைக்ஸ், கமெண்ட்ஸ் கூட நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கமெண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, நம்ம கல்யாணத்தன்னைக்கு உன் முகத்துல இருந்த சந்தோஷத்தை விட ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உன் முகத்துல சந்தோஷத்தையே பார்க்கறேன். இதானே வேணாங்கிறது. ஏய், சும்மா ஒரு ஜோக். என்னங்க ஆச்சு? தெரியல, ஏதோ இன்ஜின் ஸ்டக் ஆகுது. என்னாச்சுங்க? தெரியல, ஆஃப் ஆயிடுச்சு. இரு. இறங்கி போய் பாருங்க. என்னத்த பாக்குறது, நான் என்ன மெக்கானிக்கா? போய் பாருங்க. என்னாச்சுங்க? இரு பாக்குறாரு. பெல்ட் எல்லாம் ஓகேயா தான் இருக்கு. ஆன்டி மாதிரி இருக்கு. ஹாய் ஆன்டி. ஹலோ ஆன்டி. வாங்க வாங்க. என்ன ஆன்டி இங்க? வண்டி பிரேக் டவுன். நீங்க எங்க இங்க? இல்ல, நான் இங்க சும்மா ஒரு வேலையா வந்தேன். என்னங்க, இவர் என்னோட சோஷியல் மீடியா சேனலோட ஃபேன். ஹாய் சார். ஆன்டி, ஃபேன் மட்டும் இல்ல ஆன்டி, நம்மளோட சேனலோட பிஆர் ஓனா. அத மறந்துட்டீங்களா ஆன்டி? ஆமாங்க, இவரு என்னோட பிஆர்ஓ. உங்க பேர் சொல்லவே இல்லையே ஆன்டி. உங்க பிஆர்ஓன்ற பேரே போதாதா ஆன்டி? இருந்தாலும் நீங்க கேக்குறீங்கன்னு நான் சொல்றேன். என் பேரு ரோஹித். ஆமா ஆன்டி, உங்க சேனல் வியூஸ்லாம் கூடி இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி வியூஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் எல்லாம் தாறுமாறா எகிரி இருக்கு. இப்ப கூட கார்ல வரும்போது இவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன். ஆன்டி, உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி வச்சிருக்கேன் நானு. அதோட ரியாக்ஷன் தான் எல்லாமே. ஆன்டி, என் நெட்வொர்க் ரொம்ப பெருசு. இதை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. அங்கிள், ஆக்சுவலா நான் ஆன்டியோட ரங்கோலி கோலத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சோஷியல் மீடியால வைரல் ஆகிறதுக்கு, செலிபிரிட்டி ஆகிறதுக்கும் கண்டென்ட் மட்டும் முக்கியம் இல்ல, கண்டென்ட்டை எப்படி ரீச் பண்ணுன்ற டெக்னிக் தான் முக்கியம். அது இன்னும் ஆன்டிக்கு தெரியல. நான் இருக்கேன்ல, கத்து கொடுத்துறேன். கரெக்ட். ஆன்டி, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் தான் பிஆர்ஓ ஆயிட்டேன்ல, இன்னி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அங்கிள், இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா?
ஆக்சுவலா விமென்ஸ் எல்லாருமே ஆன்ட்டி மாதிரி தான் இருக்கணுமே. எல்லா லேடிஸ்க்குமே ஆன்ட்டி ஒரு ரோல் மாடல் தெரியுமா? வயசுங்கிறது உடம்புக்கு தான், மனசுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆன்ட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்பவே ஆரம்பிச்சேனா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு அங்கிள், நான் வேணா பார்க்கட்டுமா? இல்லப்பா, நான் பார்த்துட்டேன். மெக்கானிக் தான் வரணும், வந்து பார்ப்பான். நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அங்கிள், மெக்கானிக் வர வரைக்கும் ஆன்ட்டி எதுக்காக ரோட்ல நிக்கணும்? நான் வேணா என் கார்ல டிராப் பண்ணிடுறேன். நல்ல ஐடியா தான். நீ வேணா தம்பி கூட வீட்டுக்கு போயிரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெக்கானிக் ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்துருவான். நீ எதுக்கு வெயில நிக்கிற? போ. சரிங்க, வாங்க ஆன்ட்டி. மேடம் மேடம், ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? உங்களை நான் உள்ள தானே உட்கார சொன்னேன். உங்களை உள்ள உட்கார வேண்டாம்னு சொன்னாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே தான் வந்து இங்கே உட்காந்தேன். நிஜமா தானே சொல்றீங்க? அட ஆமா. கிளம்பலாமா இல்லை லேட் ஆகுமா? கிளம்பலாம். அண்ணி, நான் கூட போயிட்டு வந்துடுறேன். வா. பில்டர்ஸ் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அண்ணி, வைஷு எங்க? அவ அந்த ஆட்டோக்காரியோட கிளம்பி போயிட்டா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் வந்து ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்களா? எதுவும் பிரச்சனை இல்லையே? வைஷு பிரச்சனையா இருப்பா, அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருன்னு அவளை வெளியே கூட்டு போனீங்க. நான் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தேன். ஆகாஷ் அப்பாட்ட தெளிவா காட்டி கொடுத்துருப்பான். என்ன சொல்ற? நான் பில்டர்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆகாஷ் அப்பா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். பில்டர்ஸ் வரும்போது கரெக்டா கவனிச்சிட்டேன். இல்ல, நம்ம ஆகாஷ் பில்டர்ஸ் வந்தத அப்பாக்கு லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காமிச்சிருப்பான். எங்க அவன்? மேலதான் இருப்பான். மேல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் வீட்டை சுத்தி பார்த்துட்டாங்க, டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிட்டாங்க. அவங்க பாஸ் கிட்ட பேசிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்டோக்காரி வாசல்ல தேவடு காத்துட்டு இருந்தாளே, அவ பில்டர்ஸ் எதுவும் பார்க்கலையே? அதை ஏன் கேக்குறீங்க அண்ணி? பில்டர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆட்டோக்காரி வைஷுவை தேடி உள்ள வந்துட்டா. பாத்துட்டாளா? பார்த்தா, ஆனா அவங்க பில்டர்ஸ்னு அவளுக்கு தெரியாது. உள்ள வந்த உடனே வைஷு வீட்டுல இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டேன். ஆனா அவ கிளம்பி போகாம உடனே வைஷுக்கு ஃபோன் பண்ணிட்டா. வைஷுக்கு ஃபோன் வந்தது, அவ பேசினா. ஆட்டோக்காரி தான் ஃபோன் பண்ணாளா? அப்புறம் எதுக்கு அவ வெளியில ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருந்தா? வைஷு அவளை வீட்லயே உட்கார வைன்னு சொன்னா. நான் தெளிவா உசாராயிட்டேன். நீ ஆட்டோல போய் வெயிட் பண்ணு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த ஆட்டோக்காரிக்கு அப்போ வைஷுவும் ரொம்ப தான் இடம் கொடுக்குறாங்க. அவளும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதே. ஆனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியிற வரைக்கும் மனசு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் போல. இதைத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடாதீங்க. பிரபு, ஒன்னு சொல்லட்டா? எல்லா பிரச்சனையும் தாண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியும். எந்த பிரச்சனையும் இருக்காது. டீல் பக்காவா முடிஞ்சு நமக்கு பணம் கைக்கு வரும். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. நம்பிக்கையா இருங்க, வாங்க. ஹலோ, சொல்லு திவ்யா. நீ எங்க வீட்டுக்கு கிளம்பி வா. உடனே வரணுமா? ஆமா. சரி, வரேன். வா ரோஹித், காஃபி சாப்பிட்டு போலாம். ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல ஆண்டி. சரி, என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க தேர்ட் பர்சன் கிட்ட பேசுற மாதிரி தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்க சேனலோட பிஆர்ஓ ஆண்டி. அதனால என்ன இருக்கு, தேங்க்ஸ் சொல்றது நல்ல பழக்கம் தான். ஓகே ஆண்டி. ஆண்டி, நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் பண்றதா இருக்கீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா ஆண்டி? தாராளமா சொல்லுங்க. சூப்பர் ரோஹித். ஆண்டி, எனக்கு உங்க நம்பர் தாங்களா ஆண்டி? கொடுங்க, நான் தரேன். இந்தாங்க.
நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஆண்டி. சரி. இனிமே எந்த வீடியோ எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அதை ரொம்ப அழகா எடிட் பண்ணி சின்ன சின்ன எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துறேன். அதை நீங்க போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான இம்பாக்ட் மட்டும் நீங்க பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஆண்டி திரும்பவும் நீங்க தேர்ட் பர்சன் மாதிரி தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா என்ன? அது வந்து ஆண்டி திவ்யாவை பார்க்கணும். திவ்யா வீட்ல இல்ல, வெளில போயிருக்கா. இல்ல ஆண்டி, திவ்யா தான் வர சொன்னா. திவ்யா வெளில போயிருக்கான்னு சொல்றல. அதான் திவ்யா வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு. அதான் வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல, கிளம்பு இங்க இருந்து. சரி, நான் வரேன் ரோஹித். ஓகேங்க ஆண்டி. வாங்க. வாங்க. பிரபு அண்ணே, என்ன இன்னைக்கு யார் வீட்டுக்கு வந்தா? உன்னதான் கேக்குறேன், யார் வீட்டுக்கு வந்தா? யார் வந்தா உனக்கு என்ன? இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. யாரு வந்தாங்கன்னு சொல்லு. இதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஏன் என்ன தேடி யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதா? உன்னை தேடி யார் வேணாலும் வரலாம், தப்பே இல்ல. ஆனா எதுக்கு வந்தாங்கன்னு தான் யோசனையா இருக்கு. என்ன பிரச்சனைடி? ஏன் என்ன தேடி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரக்கூடாதா வீட்டுக்கு? உன்னை தேடி யாரும் வர வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா என்ன தேடி வந்த ஃப்ரெண்ட வீட்டுக்குள்ள நான் உட்கார சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க அதுக்கப்புறமும் அவங்கள வெளியில உட்கார வச்சிருக்கீங்க. அதுதான் ஏன்? இங்க பாரு வைஷு, நான் முக்கியமான விஷயம் பேசும்போது, என்னோட பர்சனல் விஷயம் பேசும்போது இவங்க எதுக்காக இருக்கணும்னு தான் வெளியே வெயிட் பண்ண சொன்னேன். நீ இப்படி சொல்றப்பதான் எனக்கு பயமா இருக்கு. அப்பா ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அப்பாக்கு தெரியாம திரும்ப வீடு விஷயமா ஏதாவது திருட்டுத்தனம் பண்றியா? ஏய் வைஷு, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு ஆட்டோக்காரி பேச்ச கேட்டு கூட பிறந்த அண்ணன் கிட்ட திருட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. வயசுக்கு மரியாதை இல்ல, உறவுக்கும் மரியாதை இல்ல, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க குறுக்க வராதீங்க. உன் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கியா? இவரு உன் அண்ணன் மட்டும் இல்ல, என் புருஷன். உன்னை விட எனக்கு தான் அவர் மேல உரிமை அதிகம். என் கண்ணு முன்னாடி என் புருஷனை இன்சல்ட் பண்றப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா? உங்களுக்கு இவன் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் எனக்கு கூட பிறந்த அண்ணன். என் அண்ணன் கிட்ட நான் சண்டை போடுவேன், திட்டுவேன், அடிக்க கூட செய்வேன். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இங்க பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். என் கண்ணு முன்னால என் புருஷனை இன்சல்ட் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன். கங்கா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இதை பாரு வைஷு, என்னை தேடி என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ தேவையில்லாம எதுக்கு இந்த ஆட்டோக்காரி உள்ள இருக்கணும்னு தான் நான் வெளியே இருக்க சொன்னேன். இவ்வளவுதான் நடந்துச்சு. சும்மா கேள்வி கேட்குற, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத பாத்துக்கோ.
வைஷு விடு, எனக்காக நீ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? நான் கிளம்புறேன். அவங்க கிட்ட சாரி கூட கேட்கலையே. மேடம் சாரி, என் அண்ணன் இப்படிதான் அடுத்தவங்கள மரியாதை இல்லாம பேசுவான். அவன் உங்களை ஆட்டோக்காரின்னு சொன்னதை மனசுல வச்சுக்காதீங்க. ஆட்டோ ஓட்டுறவங்கள ஆட்டோக்காரின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? எனக்கெல்லாம் ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆமா, நீ எதுக்கு உங்க அண்ணன் கிட்ட அவ்வளோ டென்ஷன் ஆன? எங்க அப்பா இந்த வீட்டை கோவில் மாதிரி பாத்துக்கிட்டு நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எங்க அண்ணனுங்க 2 பேரும் இந்த வீட்டை விற்கணும்னு பயங்கரமா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது, உங்க அண்ணனுங்க இந்த வீட்டை விற்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆமா, ஒரு தடவை இப்படிதான் நானும் என் அப்பாவும் வீட்ல இல்லாதப்ப ஜிகே பில்டர்ஸ்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வீட்டை விற்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பில்டர்ஸ் விஷயம்லாம் அப்பாக்கு தெரிஞ்சு அப்பா தான் பில்டரோட வீட்டுக்கு போய் அதை பேசி ஆஃப் பண்ணாங்க. இன்னைக்கு புதுசா யாரோ வந்தாங்கன்னு நீங்க சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஓ, இப்படி ஒரு பிரச்சனை வேற இருக்கா? என்னாச்சு யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் ஏதோ சொல்ல போய் நீ உன் அண்ணன் கிட்ட கேட்டு அது பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல வேலை, பெரிய சண்டையா மாறல. சரி, நான் வரேன். சரிங்க மேடம். என்னடா இது, நம்ம இந்த வீட்டை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலான்னு பார்த்தா பசங்க ஏற்கனவே ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? எப்பவும் 8:30 வந்துருவா, இன்னும் காணுமே. ஏன் பாட்டி இத்தனை வாட்டி போன் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏண்டி, மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் வரலன்னா எனக்கு பயமா இருக்காதா? எங்க போக போறேன்? வீட்டுக்கு தானே வர போறேன், வா. ஏண்டி, ஒரு போன் பண்ணா எடுத்து பேசினாதான் என்ன உனக்கு? நீ வேற, ஆட்டோ ஓட்டும் போது போன் பேசினா போலீஸ் புடிச்சு ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைன் எல்லாம் என்னால கட்ட முடியாது பாட்டி. ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் ஊர்க்காரன் எவனோ ஒருத்தன் பாத்துட்டான்னு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்தியே. இன்னைக்கும் லேட் ஆனதுனால அப்படி ஏதாவது நடந்திருக்குமோன்னு நினைச்சேன். நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்ற வாழ்க்கை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு உண்மையிலேயே 2-3 சவாரி வந்துருச்சு. அப்படியா? சரி சரி. ஐயோ, என்னடி தனக்கு தானே சிரிச்சுக்கிற? நீ சொன்ன நானும் உங்ககிட்ட சேர்ந்து சிரிப்பேன்ல. ஒண்ணும் இல்ல பாட்டி, அந்த சுந்தரம் வீட்டை வச்சு தானே நம்ம கடன் அடைக்கணும்னு பிளான் பண்ணிருந்தோம். ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஏற்கனவே அந்த வீட்டுக்கு பயங்கர போட்டே நடந்துகிட்டு இருக்கு. என்னடி என்ன சொல்ற? நம்மள ஏமாத்தின மாதிரி இன்னும் 4 பேரை ஏமாத்திட்டானா அவன்? மத்தவங்க எல்லாம் ஒண்ணு ஏமாத்தல. அவர் பண்ண பாவத்துக்கு பலனா 2 பசங்களை பெத்து வச்சிருக்காருல. ஐயோ, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் விவரமா தான் சொல்ல. அந்த ஆளோட 2 பசங்களுமே சரியா படிக்கல போல இருக்கு. அந்த பொண்ணு வைஷு மட்டும்தான் அந்த ஆளுக்கு நல்லபடியா படிச்சு பேர் சொல்ற மாதிரி பெருமைப்படுத்திருக்கா. அவனுங்க 2 பேரும் அந்த வீட்டை வித்தே ஆகணும்னு ஒத்த கால அடம் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்காக பல ஃப்ராடுத்தனம் வேற பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த மனுஷன் வீட்டை விற்க மாட்டேன்னு பிடிவாதமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா, இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு யார் சொன்னது? வைஷு தான் சொன்னா. ஆமா, அந்த வீட்டை பத்தி நீ ஒரு பிளான் வச்சிருக்க. ஆனா இப்ப அந்த 2 பசங்களும் அந்த வீட்டை விக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? கெட்டதுலயும் நல்லதுங்கிறது இதுதான் பாட்டி. ஐயோ, என்னடி சொல்ற நீ? பசங்க 2 பேரும் வீட்டை விக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறதாலதான்
சுந்தரம் அந்த வீட்டை விற்க மாட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த வீட்ல நமக்கு வர வேண்டிய பங்கு வந்தாகணும். ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. சுந்தரம் என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்ல பாதி எனக்கு கொடுத்தே ஆகணும். அவரை நான் கொடுக்க வைப்பேன். எனக்கு போக மிச்சம்தான் பசங்களுக்கும் மத்தவங்களுக்கும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற நீ? நியாயமும் கடவுளும் என் பக்கம் இருக்காங்க. சரி, சாப்பாடு எடுத்து வை, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி, நீ போ. என்னங்க, நம்ம பிள்ளைங்களையும் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கோங்க. என்னங்க, உங்ககிட்ட தான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்களையும் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கோங்க. கங்கா, வீட்டை பார்த்துக்கோ. நீங்க வீட்டையே மறந்துருங்க மாமா. வீட்டை மறந்துடணுமா? இல்ல மாமா, நீங்க வீட்டு விஷயத்த மறந்துட்டு நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையில கவனமா இருங்கன்னு சொன்னேன். மலர்கொடி, ஏய் எதுக்கடி அடிக்கிற? சே, கனவா? அண்ணன் எங்க காணோம்? அண்ணா, அங்க இருக்காரா? அண்ணா, வெளியே இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணா, அண்ணா, என்னண்ணா தூங்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? மணி 4:30 தானே ஆகுது. என்னாச்சுண்ணா? உங்க முகத்தை பார்த்தா ராத்திரிலாம் தூங்காத மாதிரி இருக்கு. உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா, மனசு தான் சரியில்லை. கனவுல கஸ்தூரி வந்தாடா. பிள்ளைங்களையும் வீட்டையும் பத்திரமா பார்த்துக்கங்கன்னடா. என்னண்ணா திடீர்னு கஸ்தூரி அண்ணி கனவுல வந்தாங்கன்றீங்க? அதாண்டா எனக்கும் தெரியல. அவள் அடிக்கடியெல்லாம் வரமாட்டா, எப்போது ஒரு தடவை வருவா. ஆனால் ஏதோ காரணத்தோடு வருவா. இப்படி தான் ஒரு தடவை கனவுல வந்தா, பசங்களை பார்த்துக்கன்னா. அடுத்த நாளே அருளுக்கு பைக் ஆக்சிடென்ட்டு. நேத்திக்கு என்னடான்னா, அவள் படமே கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அப்போ இந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்கிறாளா, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்கிறாளா தெரியலையே. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணா. நீங்கள் எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க வந்து படுத்தோங்க. ரொம்ப குழப்பமா இருக்குடா. அண்ணா, வேணா ஒன்று பண்ணுங்க, உங்கள் திருப்திக்கு வேணா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுங்க. அவங்க தூக்கத்தை கெடுக்கலான்னு சொல்றியா? இப்போதானே மணி 4:30 ஆச்சுன்னு சொன்னேன். அப்போ தூங்காமல் முடிச்சுட்டே இருக்க போறீங்களா? உன் பிரச்சனை என்ன? நீ தூங்கணும், அவ்வளோதானே. போய் கொரட்டை விட்டு தூங்கு. 6 மணிக்கு எழுப்புறேன் போ. அண்ணா, சேவல் மாதிரி ஆயிட்டீங்கண்ணா. போட. பாட்டி, நான் கிளம்புறேன். மீனாட்சி, என்னென்ன வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்கண்ணே, உட்காருங்க. வாங்க. இருட்டுமா? பாட்டி டீ போட்டு எடுத்து வையேன். மீனாட்சி,
ஸ்டாண்ட்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. சரி சொல்லுங்க, என்ன வீடு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஆனா என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணா. அவசரமா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுதுமா. 50,000மா? என்னண்ணா சொல்றீங்க? நம்மள மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் 50,000ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்னா, எப்படின்னா முடியும்? அது எனக்கும் தெரியும் மீனாட்சி. நம்மெல்லாம் 4 பேர் ஆட்டோ ஓட்டினாலும் 1000 ரூபா தான் நிக்குது. ஒருத்தர்கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பார்த்து முடிஞ்சது கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா. அண்ணா எதுக்கு திடீர்னு 50,000 ரூபாய் தேவைப்படுது? வருமானம் இல்லாதப்போ வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணேன். இப்ப வட்டியெல்லாம் குட்டி போட்டு 50,000 ரூபாயை வளர்ந்து கழுத்து நெரிச்சு என்னை இப்படி தவிக்க விடுதுமா. குடும்ப செலவுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி கடன்காரங்களுக்கு பயந்து நாம வாழ்ற வாழ்க்கை இருக்கே, ஐயோ என்னமா வாழ்க்கை அது. படுத்தா தூக்கம் வரல, சாப்பிட்டா ஒரு வாய் சாப்பாடு கூட உள்ள போக மாட்டேங்குதுமா. பல நேரத்துல இந்த உசுறு தேவையாங்கிற அளவுக்கு நான் யோசனை பண்ணிருக்கேம்மா. ஆனா கடன்காரனா செத்துட்டா அசிங்கமாயிரும்னு நினைப்பேன். ஒரு நாள் அதையும் தாண்டி தாங்கிக்க முடியாம செத்துறலான்னு மருந்து கூட வாங்கிட்டோமா. வாயை மூடுங்கண்ணா, என்ன பேசுறீங்க? நீங்க கடன் வாங்கி செத்து போயிருவீங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க நிலைமை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? கடன் தொல்லையில இருந்து தப்பிக்க நீங்க எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போயிருவீங்க. ஆனா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தினம் தினம் நீங்க விட்டுட்டு போன அந்த கடனை வச்சு அவங்க செத்துக்கிட்டு இருப்பாங்க. ஊர்க்காரங்கள என்ன பேசுவாங்க? கடன் வாங்கி ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான்னு உங்க பொண்டாட்டி முன்னாடி பேசுவாங்க. உங்களை பத்தி பேசுற பேச்சுக்கு பயந்துட்டு அவங்க ஊரை விட்டு போய் யார் கண்ணிலையும் படாம ஓடி ஒளிஞ்சு பயந்து பயந்து நிம்மதி இல்லாம வாழணுமா? உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரை நினைச்சு அவங்க வேதனைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகணுமா? சொல்லுங்க. மீனாட்சி, என்ன மன்னிச்சிருமா. நீ என்னோட ரொம்ப சின்ன பொண்ணுமா. என் மக வயசுதான். ஆனா என் கன்னத்துல ஓங்கி அரைஞ்ச மாதிரி எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டமா. இனி சத்தியமா எனக்கு அப்படி ஒரு நினைப்பே வராதுமா. கடன் ஆயிடுச்சுன்னா அது எப்பாடுபட்டாது கட்டிடணும்மா. பொண்டாட்டி பிள்ளைங்களை கடனாளி ஆக்கிட்டு நாம சாகிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டமா. இனிமே சாகணுங்கிற எண்ணமே என் மனசுல வராதுமா. சரிங்கண்ணா, ஒரு நிமிஷம். அண்ணா, இப்போதைக்கு என்னால இவ்வளவுதானா செய்ய முடியும். பிடிங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ கொடுத்த இந்த பணத்தை விட நீ கொடுத்த அட்வைஸ் ரொம்ப பெருசுமா. நான் போயிட்டு வரேம்மா. நன்றிம்மா. வர்றேம்மா. மீனாட்சி, என்ன மீனாட்சி இப்படி மனசு உடைஞ்சு பேசிட்ட? இவ்வளவையும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தியா? பாட்டி, சில பேர் அழுது கண்ணீர் விட்டு மனசுல இருக்கிற காயத்துக்கு ஆறுதல் தேடிப்பாங்க. சில பேர் பொய்யா சிரிச்சு மனசுல இருக்கிற காயத்துக்கு ஆறுதல் தேடிப்பாங்க. இதுல நான் 2வது ரகம் பாட்டி. அப்பா பணம் தர வேண்டியவங்களை நினைச்சு திடீர்னு எனக்கு ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துரும் பாட்டி. அப்புறமா தூக்கமே வராது. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாட்டி.
ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன திரும்பி பார்த்தா ஊர்க்காரங்களா இருக்குமோ, அப்ப பணம் தர வேண்டியவங்களா இருக்குமோன்னு அன்னைக்கு மாதிரி ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிற நிலைமை வரும்போது 1000 ஊசிங்க என் தொண்டையில ஒன்னா குத்துற மாதிரி வலி வேதனையும் துக்கம் தொண்டைய அடைக்கும். மூச்சு முட்டும். அதை எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல பாட்டி. இப்படி ஓடி குளிர வாழ்க்கை இருக்கு. அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல பாட்டி. அழக்கூடாது, அழாத. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் அப்பா ஒன்றும் கெட்ட மனுஷன் இல்லை. தப்பான வழியில பணத்தை செலவு பண்ணவும் இல்லை. அவரும் நிறைய பேரை நம்பி ஏமாந்து போயிட்டாரு. இத பாரு, நீ அதையெல்லாம் நினைச்சு மனசு வருத்தப்படாத. அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. அதுக்கு அடையாளமா தானே அந்த சுந்தரத்தை உன் கையில புடிச்சு கொடுத்திருக்காரு. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, அந்த சுந்தரத்துக்கிட்ட பணத்தை வாங்கி அப்பாவோட கடன் எல்லாம் அடைச்சு இழந்த மான மரியாதை எல்லாத்தையும் மீட்டு எடுத்துருவேன்னு. நீ வேணா பாரு, மனசார சொல்ற, கூடிய சீக்கிரம் அது நடக்கதான் போகுது. வைஷு, அண்ணே சொல்லுண்ணே. அம்மா போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டேன். நீ என்ன பண்ற? பூ வச்சு விளக்கேத்திரு. ஏங்க ஏங்க இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? அதெல்லாம் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னைக்கு என்ன நாள்? நம்ம பல நாள் கனவு நிறைவேற போற நாள். இந்த பழைய வீட்டை வித்து புதுசா நமக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு வீட்டுக்கு போக போறதுக்கான நாள். நீங்க சொந்தமா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு முதலாளி ஆக போறதுக்கான ஆரம்ப நாள். இப்படி அடுக்கடுக்கான சந்தோஷத்துக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்ட போற நாள். சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்களே. சிரிச்ச முகமா சந்தோஷமா இருங்க. அப்பதான் பாக்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்களே காட்டி கொடுக்கற மாதிரி தயவு செஞ்சு மூஞ்ச வச்சுக்காதீங்க. அனி, ரெடியா? பிரபு, என்ன ரெடி ஆகலையா? ஏன் டல்லா இருக்க? நல்லா கேளு. ஏங்க அருளை பாத்தீங்களா எப்படி பிரைட்டா இருக்கான்னு? ஏன் என்னாச்சு அண்ணி? உங்க அண்ணன் முகத்தை பார்த்தல, இவரே எல்லார்ட்டையும் காட்டி கொடுத்துருவாரு போல. சந்தோஷமா இருங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன், நீ வந்துட்ட. அண்ணி சொல்றது கரெக்ட் தானடா. நல்லா பிரைட்டாரா. வா போலாம். வாங்க. அப்பா அப்பா நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது. மனசு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. என்னாச்சுப்பா? உங்க குரல் கூட டல்லா இருக்கு. அப்பா, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம்பா. நீங்க விஷ் பண்ணதா கால் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஓ, அதுக்கு விஷ் பண்ணதான்டா கூப்பிட்டேன்.
ஆல் தி பெஸ்ட். பிரமாதமாக எழுதணும். ஓகே? ம் தேங்க்ஸ்ப்பா. இதுவர் நான் சொல்கிறத வச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எக்ஸாமை பர்ஃபெக்டாக எழுதணும். ஓகே? சரிப்பா. அங்கே அருள் இருக்கானா? இருக்கான்ப்பா. அவங்ககிட்ட ஃபோனை கொடு. அருள், அப்பா பேசணுமா? இந்தா பேசு. சொல்லுங்கப்பா. நீ எப்படா இருக்க? என்னப்பா திடீர்னு விசாரிக்கலாம் சரிங்க? டேய் சும்மா தான்டா, ஏன் விசாரிக்க கூடாதா? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. ஊர்லேருந்து கிளம்பும்போது அம்மா ஃபோட்டோ உடைஞ்சதில்ல, அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ராத்திரி சரியாகவே தூக்கமே வரலடா. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அப்பா, அம்மா ஃபோட்டோ உடைஞ்சதை நினச்சி நீங்கள் ஒன்றும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் புது ஃப்ரேம் போட்டு இதோ இப்போ கொண்டு வந்து மாட்டிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. அங்கே பிரபு இருக்கானா? பக்கத்தில் தான் பார்க்கா. இந்த பேச. அப்பா சொல்லுங்கப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? ஹேய், நல்லா இருக்கேன்டா. பிரபு நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா நீங்க எப்போ வருவீங்க? இதோ இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். என்னப்பா 10 நிமிஷத்துல கிளம்பிடுவீங்களா? என்ன பிரபு இவ்வளோ அதிர்ச்சி? 10 நிமிஷத்துல டிஃபனை சாப்பிட்டு ஒர்க் பண்ண கிளம்பிடுவேன்னு சொன்னேன். ஓ ஓகேப்பா, சரி சரிப்பா. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா. அது சரி. அங்க கங்கா இருக்காளா? இருக்கா. ஒரு நிமிஷம்ப்பா, அப்பா பேசணுமா? சொல்லுங்க மாமா. என்ன மாமான்னு சொல்லும் போதே உன் பேச்சில் உற்சாகம் தளிம்பி வழியுதே. மாமா வீட்டில் இல்லையங்கிற சந்தோஷமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நீங்க வீட்ல இல்லாம வீடே கலகலன்னு இல்ல மாமா. நான் வந்துடுவேம்மா, நாளைக்கு வந்துடுவேன். அது அத்தை போட்டோ உடைஞ்சதுலேருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அதான் உங்க எல்லார்கிட்டையும் பேசி நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மாமா, அத அருள் மாட்டிட்டா மாமா. சொன்னா. போனை வச்சுட்டுமா? பாத்துக்கங்கம்மா. கண்டிப்பா பாத்துக்கிறேன் மாமா. இந்த போனை வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. அப்பா ஃபோன் பண்ணாரு. அப்படியா? எப்போ வராரா? அது சொல்லல, எனக்கு எக்ஸாம்காக விஷ் பண்ண கால் பண்ணாரு. இருங்க நான் பண்ணி தரேன். நம்ம கிளம்பலாமா? ஏங்க கொஞ்சம் இருங்க. உங்க தங்கச்சியும் அந்த ஆட்டோக்காரையும் கிளம்பட்டும். உங்க தங்கச்சி இருக்கும்போது நம்ம 3 பேரும் ஒன்னா போனா அவளுக்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணிடுவா. ஆமாமா, அவ அந்த மாதிரி ஆளு தான். கட் ஆயிடுச்சு, அட்டென்ட் பண்ணல. அது வேலையா இருக்க போறாரு. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். போலாம். பாய்ண்ணே. போயிட்டு வா. வைஷு. சொல்லுங்க மேடம். எக்ஸாம் எழுத தானே போயிட்டு இருக்க? ஆமா, எக்ஸாம் எழுத தான் போயிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன டவுட்? தப்பா நினைச்சுக்காத. நானும் எத்தனையோ பேரை எக்ஸாம் எழுத கொண்டு போய் விட்டுருக்கேன். என் கூட மேக்ஸிமம் ஆட்டோல ஏறுறவங்க எல்லாம் போய் இறங்குற வரைக்கும் டென்ஷனா நோட்டை புரட்டிக்கிட்டே வருவாங்க. அவ்வளோ ஏன், நான் கூட எக்ஸாம் அப்போ அப்படிதான் இருந்திருக்கேன். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட எக்ஸாம் டென்ஷன், ஃபியர் எதுவுமே இல்லையே. ரொம்ப ரிலாக்ஸ்டா ஊரை சுத்தி பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வர. எக்ஸாம்க்கு முதல் நாள் படிச்சா தானே அந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் வரும். நான் எப்பவுமே அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருவேன். நாளைக்கு படிக்கலான்னு தள்ளி போடலாம் மாட்டேன். நல்ல பழக்கம். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் மேடம். அப்பா சொல்லி கொடுத்தாரு. நான் எப்பவுமே எந்த எக்ஸாம்க்கும் பயந்ததும் கிடையாது, டென்ஷன் ஆனதும் கிடையாது. வெரி குட். உன் படிப்புடைய ரகசியம் இதுதானா? ஆமா மேடம். வைஷு, உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? என்ன வேணாலும் கேளுங்க. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு, உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பொதுவாவே பொண்ணுங்க எல்லாருக்கும் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும்ல. அப்பாங்களுக்கும் பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் நீங்களும் உங்க அப்பாவும் கூட நானும் எங்க அப்பாவும் இருக்கிற மாதிரி தானே இருந்திருப்பீங்க.
ஆனா இன்னைக்கு நான் என்னோட பாசமான அப்பாவை இழந்துட்டு இப்படி வாழ்றதுக்கு காரணமே உன்னோட அப்பா தான். ஆமா, உங்க அண்ணனுங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? நல்ல பாண்டிங்கா? அண்ணனுங்க மேலேயும் அப்பா பாசமா தான் இருப்பாரு. அண்ணனுங்களும் அப்பா மேல பாசமா தான் இருந்தாங்க. ஆனா இந்த வீடு விஷயத்துல மட்டும்தான் அப்பாக்கும் அண்ணனுங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ ஆமா, நீ ஏற்கனவே சொல்லிருக்கல, உங்க அண்ணனுங்க உங்க அப்பாவுக்கு தெரியாம வீட்டை விற்க போனாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? பெரிய அண்ணன் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனரா இருக்கணும்னு நினைக்கிறாரு. சின்ன அண்ணன் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு பணம் வேணும்ல, அதுக்காக வீட்டை விற்கணும்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதும் கரெக்ட் தானே வைஷு? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கரெக்டா தான் இருக்கும். ஆனா எங்க அப்பா எங்க வீட்டை எங்க அம்மா வளர்ந்த கோவிலா நினைக்கிறாரு. வீட்டை விற்கவே கூடாதுங்கிற எண்ணம் எங்க அப்பா மனசுல ஆழமா இருக்கு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அந்த வீடு கட்டும்போது எங்க அம்மா கிட்ட இவ்வளோ பெரிய வீடு வேணுமான்னு கேட்டாங்களாம். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்களாம், இப்போ நம்ம 2 பேரு பிள்ளைங்க 3 பேரும் இருக்கோம், இதுக்கு இது பெருசுதான். ஆனா நாளைக்கு பிள்ளைங்க பெரியவங்களாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்க வாரிசு வந்து அப்ப எல்லாரும் ஒன்னா சேரும்போது வீடே திருவிழா மாதிரி இருக்கும், வீடே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லிருக்காங்க. அவரை நம்பினவங்க வீட்டை பறி கொடுத்துட்டு நடு தெருவில் நிக்கணும், அவர் வீடு மட்டும் திருவிழா மாதிரி இருக்கணுமா? விட மாட்டேன். எங்க அப்பா அந்த வீட்டை பில்டிங்கா மட்டும் பார்க்கல, எங்களோட எமோஷனல் பாண்டிங்கா தான் பாக்குறாரு. எந்த காலத்திலயும் அப்பா வீட்டை மட்டும் விற்கவே மாட்டாரு, அதுக்கு அப்பா சம்மதிக்கவும் மாட்டாரு. ஆனா என் அண்ணனுங்க தான் வீட்டை வித்துட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன மேடம் எதுவுமே பேச மாட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒருவேளை உங்க அப்பா உங்க அண்ணனுங்களுக்காக மனசு மாறி வீட்டை விற்க சம்மதிச்சிட்டா? அப்படிலாம் ஒரு நாளும் நடக்க வாய்ப்பே இல்லை. வீடு விற்கிறதுல எங்க அப்பா மனசு மாறவே மாட்டாரு, யாராலையும் மாற்றவும் முடியாது. நல்ல விஷயம். மேடம் வண்டி நிப்பாடுங்க, வண்டி நிப்பாடுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் படிக்கிற இன்ஸ்டிடியூட் இதுதான் மேடம். பேசிட்டே வந்ததுல கவனிக்கல. ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லா பண்ணு. தேங்க் யூ. நாமளும் அந்த வீட்டுக்கு அடி போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. வீட்டுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் போல இருக்கு. சாமர்த்தியமா தான் காய நகர்த்தணும், நகர்த்துவோம். கடவுளே, ரொம்ப சிரமப்பட்டு இந்த மூவ் ஆரம்பிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அது நல்லபடியா நடக்கணும், பணம் கைக்கு வரணும், என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேறணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் ஆண்டவா, ஆண்டவா. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா நடந்துருச்சுன்னா நான் தான் கோடீஸ்வரன், கோடீஸ்வரன் சிவசுன்னு வெளியில போர்டு மாட்ட போறேன். என்ன நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்க, இவ சைலண்டா உட்கார்ந்திருக்கா? என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி இப்படி மூஞ்சிய தொங்க போட்டு என்னமா மாதிரி இருக்க? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்ல காலம் பிறந்துட முடியும். அதுக்கப்புறம் நாம இப்ப இருக்கிற நிலைமையே மாறி போயிரும். மாறுறது நம்ம பொண்ணு மாப்பிள வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் தாண்டி. அடுத்த கடத்துக்கு போயிருவோம்ல, சந்தோஷமா இருறீ. ஏங்க இந்த ரெஜிஸ்டர் தேவையா? போடி போசங்கட்டவள, என்னாச்சு உனக்கு? ஒரு நல்ல விஷயமா போகும்போது இப்படி அபசகுணமா பேசுற? ஏங்க இது ஒன்றும் சாதாரணமா வீட்டு விற்கிற விஷயம் இல்லைங்க. அவர் உயிரோட இருக்கும்போதே இறந்து போயிட்டதா போலீஸ் சர்டிபிகேட்டு உயில் எழுதி என்னென்னமோ ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
இதனால வரைக்கும் நீங்க வெளியில ஏதேதோ ஃப்ராடு தரம் பண்ணி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க. நானும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியலங்க. ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்குங்க. ஏன்னா இதுல அவ உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணு தான். பேசுறா பாரு பேச்சு. என்னமா பிராடு பித்தலாட்டங்கிற? ஆமா, பிராடு தான், பித்தலாட்டம் தான். இதெல்லாம் எனக்காக பண்றேன். என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக பண்றேன். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகத்தான். சம்பந்தி மண்டையை போட்டாதான் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியும். என்னங்க நீங்க ஏங்க அபசகுணமா பேசுறீங்க? ஏய், வேற எப்படி பேச சொல்ற? அந்த ஆள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா இப்ப வாழ்ற வாழ்க்கையை தான் என் பொண்ணு வாழ முடியும். அது உனக்கு பரவாயில்லையா? அந்த ஆளு உண்மையிலே போனதுக்கு அப்புறம் தான் வீடு விற்கணும்னா கடல் வத்தி மீன் சாப்பிடுற கதை தான். அதுக்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளும் கஷ்டங்களும். பேசுறா பாரு பேச்சு. உனக்கு போய் 4 வடை செயின் வாங்கி தரேன்னு சொன்ன பாரு, என் புத்திய அதை என் வாயால சொல்லக்கூடாது, அசிங்கம். நான் போயிட்டு என் வேலையை வெற்றிகரமா முடிச்சுட்டு வர்றேன். ஏய், கோடீஸ்வரன் சிவஸ்னு போர்டை ரெடி பண்ணி வைடி, வந்து மாற்றம் பாரு. கடவுளே, நீதான்ப்பா என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும். அடேங்கப்பா, வீடே பயங்கரமா இருக்கே. அப்பா இன்னும் வரல போல இருக்குங்க. ஆமா, மாமா முன்னாடியே வந்திருந்தாரா நம்மள பார்த்து வெளியே வந்துட்டார்ல. ஆமா ஆமா. கங்கா, மாப்பிள சின்ன மாப்பிள எப்படி வந்தீங்க? பைக்ல தான் மாமா வந்தோம். கோடி கணக்கில் பிசினஸ் பண்ண போறோம், பைக்ல வந்திருக்கீங்க. என்ன மாப்பிள, என்ன இப்படி இருக்கீங்க? எத்த கார்ல வந்து இறங்க வேண்டாம். நாம வந்து இறங்குறத பார்த்து விலைக்கு வாங்க போற பார்ட்டி சும்மா அதிரணும். இப்படி பஞ்ச பரதேசியாட்ட வந்தா ஏதோ பஞ்சத்துக்கு வீட்டு விற்க வர்றாங்கன்னு நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏமா, நீயாவது மாப்பிள்ளைக்கு சொல்ல வேணாமா? சிவசு பொண்ணா இருந்துகிட்டு நீ இவங்களோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. மாமா போலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காரு சார். ஓ, வந்துட்டு இருக்காரு சார். நீங்க உள்ள வந்து உட்காருங்க சார். இருக்கட்டும் சார். சார் வந்ததுக்கு அப்புறம் நான் உள்ள வரேன். இங்கே வெயிட் பண்றேன் சார். சார், டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா சார்? பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரிங்க சார், நான் உள்ள இருக்கேன் சார். மாப்ள மாமா, 7 கடல் 7 மலை தாண்டி கூண்டுக்குள்ள இருக்கிற கிளிய கரெக்டா பிடிக்க வந்துட்டோம். இனி கூண்டு கதவு திறக்கிறது தான் மிச்சம். கிளிய கையில பிடிக்கிறோம். தட் மீன்ஸ் பணம். இப்ப போய் என் மாப்பிள இவ்வளவு டென்ஷனா இருக்கிறீங்க? ரிலாக்ஸா இருக்க மாப்பிள, ரிலாக்ஸா இருக்க. ட்ரை பண்றேன் மாமா. என்ன மாப்பிள நீங்க? அப்பா, உங்க மாப்பிள அவர் அப்பாவை நினைச்சு இன்னும் பயந்துகிட்டு இருக்காரு. மாப்பிள, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. மாப்பிள, 7 வயசு பையனுக்கு அப்பாவா இருந்துகிட்டு நீங்களே 7 வயசு பையன் மாதிரி இன்னும் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்களே.
அது இல்ல மாமா. இந்த பாருங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க கோடீஸ்வரன். அப்பா இன்னைக்கே பணம் கொடுத்துருவாங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துருவாங்கம்மா. இனிமே இத உன் மாமனாரே நினைச்சா கூட இத தடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா மிஸ்டர் சுந்தரம் செங்கல்பட்டுல இருக்கார். இங்க நடக்கிறது எதுவுமே அவருக்கு என்ன தெரியவ போகுது? கவலையே படாத. மாப்பிள, உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க வேணா காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையறை தாக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்களேன். ஸ்டார்ட். அப்பா, எங்க மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் எங்கேயாவது வெளியூர்ல இருந்தா கூட இங்க நம்மளை சுத்தி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவரு அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்காரு. ஏமா, ஓம் புருஷன் தான் பயந்துட்டு இருக்காருன்னு நான் தைரியம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னடா நீயும் பயந்துட்டு இருக்கிற? நீ யாரு? நீ இந்த சிவசோட பொண்ணு. தைரியமா இருக்கணும். இரு, காப்பி ரெடி ஆயிடுச்சான்னு பாட்டு வரேன். ஐயோ ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஒத்த தலைவலி வந்து உயிரை வாங்குது. ஐயப்பா, அந்த மீனாட்சி ஏதோ மாத்திரை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னு சொன்னாலே, எங்க வச்சிருக்கான்னு பாப்போம். ஐயோ அப்பா, ஐயோ கடவுளே, இந்த தலைவலி வந்தாலே தாங்க முடியல. இந்த மாத்திரை இங்கே தானே வச்சேன். ஓ, அங்க இருக்கா? அப்பா அப்பா, அப்பா, ஐயோ சுந்தரம், கண்ணீர் அஞ்சலியா? ஐயோ சுந்தரம், கண்ணீர் அஞ்சலியா? ஐயோ, சுந்தர செத்து போயிட்டானா? ஐயோ இல்லையே, சுந்தரத்துக்கிட்ட தானே மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் மீனாட்சி சொன்னா. அப்ப இந்த விளம்பரம்? ஐயோ, ஏன் ஏற்கனவே எனக்கு தலைவலி, இதுல இந்த தலைவலி வேறயா? ஐயோ கடவுளே,
இந்த போட்டோவை மீனாட்சி பார்த்தாளா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ. சொல்லு பாட்டி, மருந்து சாப்பிட்டியா? தலைவலிலாம் எப்படி இருக்கு? ஐயோ, அந்த தலைவலி போயிடுச்சுடி. இப்ப வேற தலைவலி வர்ற மாதிரி இருக்குடி. என்ன சொல்ற பாட்டி? ஏடி, சுந்தர கொடுத்ததா சொல்லி பேப்பர்ல மருந்து கொண்டு வந்து கொடுத்தல்ல? ஆமா, அதை எங்கேயோ மறந்து வச்சிட்டியா? ஐயோ, மருந்தெல்லாம் வைக்கலடி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்படியே இவ்வளவு பதட்டமா இருக்க? அந்த மாத்திரை கொண்டு வந்த பேப்பர்ல அந்த படுபாவி சுந்தரம் செத்து போயிட்டுதான் கண்ணீர் அஞ்சலின்னு வந்திருக்குடி. பாட்டி இரு ஒரு நிமிஷம். பாட்டி சும்மா உளராத. ஐயோ, சுந்தரம் அவர் வீட்ல இருந்த பேப்பர் எடுத்துதான் எனக்கு மருந்து கட்டி கொடுத்தாரு. அதுல எப்படி அவரோட கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் வரும்? தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ, நான் கனவு காணலடி, உண்மையதான் சொல்றேன். கண்ணு முன்னாடியே அந்த சுந்தர போட்டோவை போட்டு பேப்பர்ல விளம்பரத்தை கொடுத்திருக்காங்கடி. இல்ல இல்ல, நீ வேற யாரோ போட்டோ பார்த்து சுந்தரம் நினைச்சிட்டு இருக்க. ஐயோ இல்லடி, பேப்பர்ல வந்திருக்கிற போட்டோ அப்படியே அந்த சுந்தரம் தான். எனக்கு நல்ல அடையாளம் தெரியுதுடி. அன்னைக்கு கூட கோயில பார்த்தேனே, மறப்பேனடி நானு. என்ன பாட்டி குழப்பற? ஐயோ, நான் குழப்பலடி. நீ வேணா வீட்டுக்கு வந்து பாரு. என்னால இப்ப வர முடியாது பாட்டி. நீ ஒண்ணு பண்ணு, அப்படியே வீட்டை விட்டு வெளியே வா. பக்கத்துல செல்வம் இருக்கானு பாரு. அவன் கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து நீ சொல்ற பேப்பர் விளம்பரத்தை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. சரிடி, நான் வெளியில போறேன். என்னது இது? சுந்தரத்தோட கண்ணீர் அஞ்சலியா? ஆனா அந்த ஆளு தானே அதை மடிச்சு கொடுத்தது. பாட்டி வேற யாரையாவது பார்த்து வளருதா? ஒன்னும் புரியலையே. செல்வம், சொல்லுங்கம்மா. இந்த பேப்பர்ல இருக்கிற போட்டோவை எடுத்து மீனாட்சியோட போனுக்கு அனுப்பணும். உன் போன்ல போட்டோ எடுத்துக்கப்பா. யாருமா இது? அப்பா, இது அவசரம். நீ முதல்ல போட்டோ விடு, இந்த விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாம். டக்குன்னு எடு, மீனாட்சிக்கு அனுப்பிடு. அப்படி எப்படிங்க? அப்படி எப்படிங்க? பாட்டி இன்னும் அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கு? எடுத்துட்டேம்மா, அனுப்பிடலாம். மீனாட்சியோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கம்மா. 956666. அனுப்பிட்டேம்மா. மீனாட்சியோட சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி. இருக்கட்டுமா, பரவாயில்ல. சொல்லு பாட்டி. மீனாட்சி, செல்வம் அந்த போட்டோவை எடுத்து உன் போனுக்கு அனுப்பியிருக்கான் பாரு. சீக்கிரம் பாரு. ஏதோ நான் பாக்குறேன். வை வை. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது.
கண்ணஞ்சலி பிரிவால் வாடும் குடும்பத்தினர். என்ன இது? உயிரோட இருக்க ஆளுக்கு கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஒண்ணுமே புரியலையே. சுந்தரத்துக்கே ஃபோன் பண்ணுவோம். என்னது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சுந்தரம் செங்கல்பட்டுக்கு போயிருக்கிறதா வைஷு சொன்னாலே. வைஷுக்கு ஃபோன் பண்ணுவோம். வைஷு எக்ஸாம் ஹால் எல்லாம் இருக்கா? இந்த விளம்பரத்தை யாரு கொடுத்திருப்பா? எதுக்காக கொடுத்திருப்பாங்க? ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நேரா வீட்டுக்கு போய் பசங்கிட்டே விசாரிப்போம். அதுதான் சரி. ஏன்பா கண்ணாடி கழட்டுங்க. ஏன்பா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பணம் கைக்கு வந்துரும்ல? கண்டிப்பா பணத்தோட தான் இங்கிருந்து கிளம்புறோம். நீ ஒன்றும் கவலையே படாத. ஏமா மாப்பிள்ளையோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே காணாம. வீட்ல இருந்து கிளம்பும் போதே கிளாஸ் எடுத்துட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். திருந்தவே மாட்டேங்கிறாரு. சரியான அப்பா பிள்ளையா இருக்காரு. இருந்துட்டு போட்டோம். கையெழுத்து போட்டு காசை கையில வாங்குற வரைக்கும் மாப்பிள்ளைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொதப்பிட போறாருமா? சரிப்பா. என்னது வீடு பூட்டி இருக்கு? என்ன வீடும் கேட்டும் பூட்டி இருக்கு? எங்க போனாங்க? அண்ணா, வீடு பூட்டி இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? காலையில வயசு பாப்பாவை நீங்க ஆட்டோல கூட்டிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் பிரபு, கங்கா, அருள் தம்பி 3 பேரும் எங்கேயே கிளம்பி போனாங்கம்மா. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலம்மா. என்னம்மா ஏதோ மாதிரி இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? பெரிய பையன் பிரபுவோட ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியுமா? நம்பர் சொல்றீங்களா? சொல்றேம்மா. 98845. வாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். இவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. வணக்கம் சார். என் பேர் சிவசு. இவர் பிரபு, இவர் அருள். இவங்க தான் ப்ராப்பர்ட்டியோட வாரிசுதாரர்கள். சுந்தரத்தோட சன்ஸ் தானே? ஆமா சார். ஆமா சார். வாங்க சார். உள்ள போலாம் சார். போலாம் சார். வாங்க மாப்ள. என்னம்மா போன் போலையா? ஆமாண்ணா, சிக்னல் கிடைக்கல போல இருக்கு. நேத்து உங்க ப்ராப்பர்ட்டியை பத்தி மேனேஜர் சொன்னாரு. உங்க வீட்டுக்கு வந்த எங்க ஆட்களும் நல்ல விதமா சொன்னாங்க. ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்னல் கிடைச்சிருச்சு. என்ன சார் இது? பிசினஸ் பேசுற இடத்துல போனை சைலண்ட்ல போட மாட்டீங்களா? சாரி சார். சாரி. என்ன மாப்பிள்ள நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. சாரி சார். என்னாச்சுமா? போனை எடுக்கலையா? அண்ணே, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுண்ணே. போனே எடுக்கல. நீங்க அருள் நம்பர் இருந்தா கொடுக்குறீங்களா? கொஞ்சம் சீக்கிரம்ண்ணே.
சொல்லுங்க 636311. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்க ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். சரிங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு 1 மந்த் டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் மந்த் எங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாரி சார், நீங்க அப்செட் ஆகாதீங்க. என்ன சின்ன மாப்பிள, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. பண்ணிட்டேன். சின்ன கட் பண்றாங்க. கங்கா, உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிரு. நான் எடுத்துட்டு வரலப்பா. ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் சார். ரெஜிஸ்டர் எப்போ வருவாரு? ஒரு 1 ஹவர்ல வந்துருவாரு சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டீ காஃபி கொடுங்க. ரெஜிஸ்டர் வந்ததே என்ன கூப்பிடுங்க. சரிங்க சார். வாங்க. ஏமா என்னமாச்சு? வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ பதட்டத்துல இருக்கீங்களே. ஆமாண்ணே, பிரபுவும் போன் எடுக்கல, அருளும் போன் எடுக்கல. சுந்தரம் ஐயா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் அவருக்கும் ட்ரை பண்ணிட்டேனே, லைன் கிடைக்கல. ஏமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லம்மா, என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா என்னாலான முடிஞ்ச உதவியை செய்வேன். அதனால தான் கேட்டேன். என்கிட்ட சொல்ல வேணாம்னா வேணாமா? சொல்ல வேணாம். ஆஹா இல்லண்ணே, சுந்தர சாரை பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. சாரை பத்தி பேப்பர்ல நியூஸா? என்ன நியூஸ்? எந்த பேப்பர்ல? எப்ப வந்துச்சு? என்னைக்கு பேப்பர்லாம் தெரியல, ஆனா பழைய பேப்பர்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்க. கண்ணீர் அஞ்சலி, சுந்தரம் மறைவு. வருத்தத்துடன் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர். அட பாவிங்களா, என்னமா இது அநியாயமா இருக்கு? நல்லா இருக்கிற மனுஷனை அநியாயமா சாகடிச்சிருக்கானுங்க. மனுஷன் காலையில தான் செங்கல்பட்டு கிளம்பி போனாரு. அவரு பேரு போட்டா போட்டு இப்படி பண்ணிருக்கானுங்க. இது உலகத்துக்கே அடுக்குமா? யாருன்னு இதெல்லாம் பண்ணிருப்பா? தெரியலையேம்மா. ஆமா, இந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது? பேரன் நேத்திக்கு பறக்க விட்ட ஃப்ளைட்டு. ஐயோ, செத்து போய் கண்ணீர் அஞ்சலின்னு வந்திருக்கடி. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சுந்தர ஐயா பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்கம்மா. அம்மா, பசங்க 2 பேரும் தான் இந்த வீட்டை விற்கிறதா குறியா இருக்காங்கம்மா. நிச்சயமா அவங்க தான் இந்த வேலையை பண்ணி இருக்கணுமா. அவனுங்க இந்த வீட்டை விற்கிறதுக்காக அவனுங்க என்ன வேணாலும் செய்வானுங்கம்மா. சரிண்ணா, நான் வரேன். சரிம்மா. இவன் எப்படி அம்மா போன்ல? எதுக்காக அம்மாவுக்கு கால் பண்றான்? ஹலோ ஆண்டி, நான் ரோஹித் பேசுறேன். பிஸியா இருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஹலோ ஆண்டி, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஆண்டி, ஆண்டி, ஹலோ ஆண்டி, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்க டாட்டர் பேசுறேன். திவ்யா, திவ்யா நீங்களா? வாட் a சர்ப்ரைஸ். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இத.
ஆமா உன்கிட்ட எப்படி என் அம்மா நம்பர்? நீங்க போனை ஆண்டி கிட்ட கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. கொடுக்குறேன். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என் அம்மா ஃபோன் நம்பர் எப்படி உன்கிட்ட வந்தது? குடி. அம்மா. ஹலோ ஹலோ. ரோஹித், நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. ஹாய் ஆண்டி. ஆண்டி, நீங்க அனுப்புற வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. தேங்க்யூ so much ரோஹித். நீங்க அனுப்புன வீடியோ எல்லாத்தையும் பார்த்தேன் ஆண்டி. ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா எடிட் பண்ணிருக்கேனா? அப்படிங்களா? ஒரு இடத்துலயும் எஃபெக்ட்ஸ் அழகா போட்டிருக்கேன் ஆண்டி. அவுட்லாம் அல்டிமேட்டா வந்திருக்கு. ஓ நைஸ், சூப்பர். எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அனுப்புறேன். அதை மட்டும் போஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் குவியும் பாருங்க. எவ்வளவு வியூஸ் வருது, எத்தனை லைக்ஸ் வாங்குறீங்கன்னு மட்டும் பாருங்க. ஓகே ரோஹித், நீங்க தான் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக தான் ஆண்டி ஃபோன் பண்ணேன். சரியா? ஓகே ஆண்டி, நான் வச்சுறேன் ஆண்டி. பாய். ஓகேப்பா, தேங்க்யூ. மா, ரோஹித் எப்படி உங்களுக்கு தெரியும்? ரோஹித் என்னோட ஃபேன். ஃபேனா? எப்படி ஃபேன்? என்ன கேள்வி இது? அவன் எப்படி ஃபேனா உனக்கு என்ன? மா, இனிமே ரோஹித் ஃபோன் பண்ணா எடுக்காதீங்க. அவன் நம்பரை நீங்க முதல்ல டெலீட் பண்ணுங்க. எதுக்கு நீங்க அவன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அவன்கிட்ட பேசினா உனக்கு என்ன பிரச்சனை? மா, அவன் 1 நம்பர் பொறுக்கிமா. அப்படி என்ன பொறுக்கித்தனம் பண்ணா? மா, நானும் அருளும் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு சாப்பிட போயிருந்தப்போ அவன் என்ன ஈட்டிங் சிங் பண்ணான். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? சும்மா பசங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டா அது ஈவ்டீசிங்கா? ஆக்சுவலா அவன் என்கிட்ட எவ்வளவு நல்ல விதமா பழகுறான் தெரியுமா? அம்மா, அவன் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் உங்ககிட்ட இப்படி பழகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க. ஆமா, அவன் எப்படி திரும்ப எப்படின்னு மட்டும் கேட்காத. எனக்கு இவன மாதிரி எவ்வளவு பேரு சேனலை பார்த்துட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் நீங்க யாருன்னு என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? அம்மா, இனிமே தேவையில்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அவன் நல்லவன் இல்ல. இங்க பாரு, உனக்கு தான் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாது. எனக்கு எல்லாரையும் பார்த்தாலே தெரியும். நான் ஒருத்தரோட நிழலை பார்த்தாவே சொல்லிடுவேன் அவன் நல்லவனா இல்ல கெட்டவனானு. நீ தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணாத, ஓகே? அந்த ரோஹித் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? நான் ஒரு நாள் ரங்கோலி கோலம் போட்டுட்டு இருக்கும் போது, எது அந்த பஞ்சவர்ண அக்காவை விட்டு போட சொன்னீங்களே அதுவா? அது எனக்கு தானே தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த கோலத்தை பார்த்துட்டு எனக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டான். அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. நீ இப்ப உன் வேலையை பாரு. இந்த விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. அவன் இப்ப என் வீடியோல எடிட்டிங் பண்ணி தரான். அதனால இப்ப என் சேனல் வியூஸ் எல்லாம் அதிகமாயிட்டே வருது. அவனு உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாத. இந்த ரோஹித் எதுக்காக அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான்? நிச்சயம் ஏதாவது ஒரு காரணமா இருக்கும். ஆனா என்ன காரணமா இருக்கும்? அந்த பேப்பர் கூட என்னடி சுந்தரத்தை பத்தி இந்த பேப்பர்ல வந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சியா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன சுந்தரம் அவர் வீட்ல இருந்து அந்த ஆளு கையால தானே இந்த பேப்பர்ல மாத்திரை மடிச்சு கொடுத்தாரு. அவர் பேரை ராக்கெட் செஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தான்னு பெருமையா சொன்னாரு. அப்ப அவங்க வீட்ல யார் கண்ணிலும் இது படலையா என்ன? ஏய், அவங்க கண்ணுல பட்டிருந்தா உன் கைக்கு இந்த பேப்பரே வந்திருக்காது. எனக்கு என்னமோ அவங்க வீட்ல யாரும் இத பாத்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வீட்டு ஆளுங்களுக்கே தெரியாம எப்படி இது? ஒண்ணுமே புரியல. ஏண்டி, நீ எதுவுமே விசாரிக்கலையா?
சுந்தரம் ஊர்ல இல்ல. ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வைஷுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம்னா அவ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கா. வீட்ல போய் பார்க்கலையாடி? வீட்டுக்கு போன பாட்டி, வீடு பூட்டி இருக்கு. வெளியில இருக்க லாண்ட்ரி கடைக்கார அண்ணன் கிட்ட கேட்டேன். பசங்க மருமக எல்லாரும் வெளியில போயிருக்கிறதா சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து பசங்க நம்பர் வாங்கி ஃபோன் பண்ண, ஆனா ஒருத்தரும் ஃபோன் எடுக்கல. உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு இந்த கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் கொடுத்தது யாரா இருக்கும்? ஒருவேளை சுந்தரத்துக்கு வேண்டாதவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல? ஆஹா, அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. லாண்ட்ரி கடைக்கார அண்ணன் கிட்ட இன்னைக்கு நீ போன்ல அனுப்புனதை காட்டின. அவரு பயங்கர ஷாக் ஆகி அந்த ஆளோட பசங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாரு. அடக்கடவுளே. இந்த விளம்பரம் எந்த பேப்பர்ல எந்த தேதியில வந்துச்சுன்னு தெரியணும். மீனாட்சி, நம்ம தெரு முனையில ஒரு பொட்டி கடை இருக்குல்ல, அவர் தான் இந்த ஏரியாக்கள்ல பேப்பர் போட்டுட்டு வர்றாரு. அவர்கிட்ட கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல. நல்ல ஐடியா, வா போலாம். நீ இரு, நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். இரு. பாட்டி சீக்கிரம் வா. வரேன் இரு. வரேன். அண்ணே, சொல்லு மீனாட்சி, என்ன பாட்டியும் பேத்தியும் ஒண்ணா வந்திருக்கீங்க? இந்த பேப்பர்ல வந்த செய்தியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியணும்பா. அத பத்தி கேட்க தான் வந்திருக்கோம். என்ன செய்தி, என்ன விவரம்? அண்ணே, இத பாருங்களேன். செத்து போனவருக்கு கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் கொடுத்திருக்காங்கம்மா. ஐயோ, அவர் இன்னும் சாகலப்பா, உயிரோட தான் இருக்காரு. உயிரோட இருக்காரா? ஆமாண்ணே, அவர் உயிரோட இருக்கும்போதுதான் பேப்பர்ல இப்படி ஒரு விளம்பரம் வந்திருக்கு. அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல மீனாட்சி. அது எப்படி உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு கண்ணீர் அஞ்சலி, அது போட்டோவோட வரும்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லம்மா. பேப்பர்காரங்க அப்படிலாம் செய்தி போட மாட்டாங்கம்மா. அதானே உங்ககிட்ட இத பத்தி கேட்கலான்னு வந்தோம். நீங்க தானே இந்த ஏரியாவோட பேப்பர் ஏஜென்ட், கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்றீங்களா? மா, நான் வந்து சப் ஏஜென்ட் தாமா. மெயின் ஏஜென்ட் வேற ஒருத்தர் இருக்காருமா. இன்னும் சொல்ல போனா அவர் ஏஜென்ட் மட்டும் இல்ல, பேப்பருக்கு விளம்பரம் புடிச்சு கொடுக்கறவரு. நீங்க அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டா சொல்ல போறாரு. ஆமா, இந்த விளம்பரம் எந்த தேதியில வந்திருக்கு? எதுக்குண்ணா? இங்க பாருமா, நான் எப்பவுமே 1 மாசம் பழைய பேப்பர் எடுத்து வச்சிருப்பேன். அதுல பார்த்தா இந்த விளம்பரம் எந்த பேப்பர்ல வந்திருக்குன்னு விசாரிக்க வசதியா இருக்குமா. இருமா, பாத்துட்டு வரேன். நீ சொன்ன விளம்பரம் இந்த பேப்பர்ல இந்த தேதியில தான் வந்திருக்கணும், ஆனா வரல. இதாங்க பாருங்க. மீனாட்சி, இந்தாமா. எதுவும் காணோம். ஒண்ணும் காணுமேடி. மா, உண்மையிலே இந்த பேப்பர்ல இந்த விளம்பரம் வரவே இல்லம்மா. அப்ப இந்த பேப்பர்ல மட்டும் எப்படிப்பா வந்துச்சு? மா, எனக்கு என்னவோ இதை யாரோ டூப்பா பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. டூப்பா? ஆமாமா. என்னப்பா சொல்ற? அம்மா, இந்த சினிமா டிவி சீரியல் ஷூட்டிங்ல சீனுக்கு தேவைன்னா பழைய நியூஸ் பேப்பருக்கு நடுவுல தேவைப்படுறவங்க போட்டோவை ஜெராக்ஸ் எடுத்து செய்தியா போட்டு அதை பிரிண்ட் போட்டு ஒரிஜினல் பேப்பர்ல வந்த மாதிரி டூப்பா ஏற்பாடு பண்ணுவாங்கம்மா.
அந்த மாதிரி தான் இதை யாரோ பண்ணிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி சினிமா ஷூட்டிங்காக ஏற்பாடு பண்ணிருந்தா அதுல எதுக்கு சுந்தரம் சாரோட போட்டோ வரணும்? கரெக்ட் தாமா. நீங்க இத சுந்தரத்துக்கிட்ட தான் கேட்கணும். அப்படி இல்லனா மெயின் ஏஜென்ட் கூப்பிட்டு கேட்டா பேப்பர் ஆபீஸ்ல விசாரிச்சு சொல்லுவாருமா. மா எனக்கு என்னமோ அந்த தேதியில ஒரிஜினல் பேப்பர்ல வந்த நியூஸ் 100% வரவே இல்லைம்மா. வேற யாரும் எதுக்காகவோ பண்ண திருட்டுத்தனமான தோணுதுமா இது. இந்த ரெஜிஸ்டர் எங்கிருந்து வராருன்னே தெரியல. திருப்பதியில சாமி தரிசனத்துக்கு காத்து கிடக்கிற மாதிரி காத்து கிடக்க வேண்டியதா இருக்குது. அப்பா ஓனரு வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காரு, பேசாம இருங்க. ஏம்மா, வாங்குறவங்க வெயிட் பண்ணலாம், ஆனா விற்கிறவங்க வெயிட் பண்ணக்கூடாது. அது அவ்வளவு நல்லதில்லை. அப்படியா? சார் வந்துட்டார். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இமிடியேட்டாக கூப்பிட்றேன். பிரகாஷ் சார், இவங்களது லீகல் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டேன் சார். இப்போ தான் லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுனாங்க. இவங்க ஃபேமிலியில் பசங்க 2 பேர், சிஸ்டர் யாராவது இருக்காங்களா? ஆமாம் சார், ஒரு சிஸ்டர் இருக்காங்க. உங்கள் அப்பா எப்படி உங்கள் 2 பேருக்கு மட்டும் உயில் எழுதி வச்சாரு? உங்கள் தங்கச்சி ஏன் சேர்க்கல? அது வந்து சார், எங்க அப்பாவுக்கு எங்க மேல இருக்கிற நம்பிக்கை சார். நாங்க எங்க தங்கச்சிய நல்லபடியா பார்த்துப்போம், தேவையானது செய்வோன்னு ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு சார். அதனாலதான் எங்க 2 பேர் மேல மட்டும் சொத்து எழுதி வச்சிட்டார் சார். ஆமா ஆமா சார். ஓ அப்படியா? வேற இஷ்யூஸ் எதுவுமே இல்லையே? வேற எதுவுமே இல்லை சார். சார் நீங்க வேணா சொல்லுங்க, சிஸ்டர் வேணாலும் இங்க கூட்டு வரேன் சார். உங்க தங்கச்சி கிட்ட இருந்து எந்த இஷ்யூஸும் வராதே? அதெல்லாம் ஒண்ணும் வராது சார். அது சின்ன பொண்ணு, பள்ளிக்கூடம் படிக்குது சார். நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா கூட்டு வரேன் சார். ஸ்கூலுக்கு போற பொண்ணா? ஆமா ஆமா சார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். சொன்னல உயில கரெக்டாக செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ரெஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்னாச்சு சார்? ஃபோன் பண்ணிட்டேன் சார். இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன்னு சொன்னார் சார். சரி, அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். இனி கவலையே இல்ல, ரெஜிஸ்ட்ரார் வரப்போறாரு. ஆமா நீ, நம்ம பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. லைன் கிடைச்சிருச்சு. நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அங்க வந்துருங்க. சும்மாவே விடக்கூடாது அவங்கள. சரிங்க சார், பார்ப்போம். டைம் வர போயிட்டே இருக்கு, இன்னும் ரெஜிஸ்டர் காணோம். என்னாச்சு சார்? இதோ ஃபோன் பண்ணுறேன் சார். எப்பவும் கரெக்டாக வந்துருவாரு, ஏன் இன்னைக்கு லேட் பண்ணுறாரு? சார் கால் எடுக்கல, அநேகமாக வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். சரி, வரட்டும். இவ எப்படி இங்க வந்தா? ஆட்டோக்காரி எதுக்கு இங்க வந்தா? இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அண்ணி, அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வந்தப்போ ஆட்டோக்காரி உள்ள வந்தா. யாரு என்னன்னு இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நீரு, நான் பேசிக்கிறேன். சார், எங்க வீட்டு பொண்ணுக்கு ஆட்டோ ஓட்டுற பொண்ணு தான் சார், எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்.
நாங்க தான் வர சொல்லியிருந்தோம். ஓ அன்னைக்கு பார்த்தல. சரி நீங்க பேசுங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்க்கறேன். ஓ எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வரட்டும் வரட்டும். ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ரெஜிஸ்டர் வர சொல்லிருக்காரு, அதனால வந்த. என்னது? ரெஜிஸ்ட்ரார் உன்னை வர சொன்னாரா? ஆமா. ஆமா, ரிஜிஸ்டர் ஒன்னு எதுக்காக வர சொன்னாரு? அதுதானே. உனக்கு இங்க என்ன வேலை? நான் வந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இல்லையே, நாங்க எதுவும் டென்ஷன் ஆகலையே. இங்க பாரு, பேச்ச மாத்தாத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. ரிஜிஸ்டர் ஒன்னு எதுக்காக வர சொன்னாரு? அது அவரை பிக்கப் பண்றதுக்காக வர சொல்லியிருந்தாரு. ஆஹா, இவளா? உன்னை எப்படி ரெஜிஸ்ட்ரார் பிக்கப் பண்ண வர சொல்லுவாரு? எனக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வியை நீங்க ரெஜிஸ்டர் கிட்ட தான் கேட்கணும். என்ன பிக்கப் பண்ண வர சொன்னாங்க, நான் வந்திருக்கேன். மாமா, அந்த ஆட்டோக்காரி மீனாட்சி வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவ இந்த இடத்துக்கு தேடி வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏதாவது விவகாரம் நடந்துருமோன்னு. பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுகள்கிட்ட நம்ம எதையுமே காட்டிக்கூடாது. அவளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஃபாலோ மீ. ஏய், நான் பாக்குறேன். ஏதாவது திருட்டுத்தனம் பண்றியா? திருட்டுத்தனத்தை பத்தி யாரு பேசுறதுங்கிற விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. ஏய், இந்த கிண்டல்லாம் வேணாம். நான் சாதாரண ஆள் கிடையாது. அதான் தெரியுமே, நீங்க மிகப்பெரிய கில்லாடி, அதுவும் ஜகஜால கில்லாடின்னு. என்ன நக்கல் பண்றியா? ஆஹா, நக்கல்லாம் பண்ணல, உண்மை சத்தியம். ஏய், நீங்க இருக்க கூடாது. முதல்ல கிளம்பு கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? எனக்கு பிக்கப்க்கு போன் வந்திருக்கேன். சவாரிக்காக வந்திருக்கா. வேணும்னா நீ கிளம்பு. என்ன பார், தேவையில்லாம தகராறு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுக்காக நான் பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் ஏன் எதுக்குன்னு கேட்டனா? முதல்ல இப்ப நீங்க எதுக்காக என்ன விரட்டுறீங்க? இங்க பாரு, மரியாதையா பேசு, இல்லனா மரியாதை கெட்டுரும். எனக்கு டா போட ரொம்ப நேரம் ஆகாது. ஓ, நீ என்னைய டா போடுவியா? எங்க 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 டா போடு பார்க்கலாம். குடுக்கிறது தான் திரும்ப வரும். சும்மா மிரட்டி பார்க்காதீங்க. பெரிய ரவுடிங்கள எல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஆட்டோ ஓட்டவே வந்திருக்கேன். நீ ஆட்டோ ஓட்டுனா நீ என்ன பெரிய ரவுடி நினைப்பா? ஏய், மரியாதையா இந்த இடத்துல இருந்து கிளம்பிரு. இந்த பாரு, எனக்கு போலீஸ்ல நிறைய ஆளுகளை தெரியும். லேடின்னு கூட பார்க்க மாட்டேன். வேற லெவல்ல இறங்கிடுவேன். அப்போ சும்மா இருமா. நீ ஏதோ நம்ம வைஷ்ணவிக்கு ஆட்டோ ஓட்டுற பொண்ணாச்சுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா சீன் போடுறா. ஏய், எனக்கு எல்லா லோக்கல்லையும் ஆள் தெரியும் தெரியுமா? உன் ஆட்டோல நீ கஞ்சா கடத்தனு சொல்லி கேஸ போட்டு உள்ள தூக்கி வச்சேன்னா வெயில்ல கூட வெளியே வர முடியாது. காலை முழுக்க கம்பி தான் என்னணும். ஜாக்கிரதை. சாரிங்க, தெரியாம உங்களை எடுத்துறிஞ்சு பேசிட்டேன். மரியாதையா போறியா இல்லையா? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏதோ சாட்சி கையெழுத்து போட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொத்தெல்லாம் பதிவு பண்ணும்போது சாட்சி கையெழுத்து போட ஆள் தேவைப்படுமாமே. எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க ஒருத்தருக்கு தான் ஃபோன் வந்துச்சு. அவரால் வர முடியல, அதான் நான் வந்தேன்.
நீ ஏதோ விவகாரம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா இங்கேருந்து போயிரு. சரிங்க, போயிடுறேன். அது வாமா போலாம். மாப்பிள வாங்க. இருடி, உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு. நீங்க பண்ற வேலையெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வரேன். ஸ்நாக்ஸ் எனக்கு வேண்டாம். எப்ப பாரு சாங் தான் பாத்துட்டு இருப்பியா? வேற ப்ரோக்ராமே பார்க்க மாட்டியா? ரிமோட்டை கொடு. எனக்கு பிடிச்சதை நான் பாப்பேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. போமா. வாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ண உங்க அப்பா வந்துட்டாரு. இனிமே நான் சொல்றதை எங்க கேட்க போற? ஆரம்பிச்சிட்டியா? நீ உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ அதை மியூட் பண்ணுமா? என்னப்பா, அம்மா இப்பதான் ப்ரோக்ராம் மாத்த சொன்னாங்க. நீங்க என்னடானா மியூட் பண்ண சொல்றீங்க? ரெண்டு பேரும் நிம்மதியா ஒரு ப்ரோக்ராம் பார்க்க விட மாட்டீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அதுக்காக தான் சவுண்டை மியூட் பண்ண சொன்னேன். நீ மியூட் பண்ணு. என்ன விஷயம்ப்பா? அருள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான்மா. என்னங்க விஷயம்? எம்கேஎஸ் மால்ல இருக்கிற அட்டகாசமான ஒரு காஃபி ஷாப் விலைக்கு வருது. அது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஷாப் தான். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிற ஐடியால இருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு அவரு நமக்குள்ள ரீசனபிளா பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டாரு. பிரைம் லொகேஷன்மா. அந்த இடத்துல காஃபி ஷாப் கிடைக்கிறது ரொம்ப லக்கியான விஷயம். இப்போவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. பர் டே ஒரு 30,000 to 40,000 rupees இன்கம் வருது. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஷாப்பை எதுக்காக சேல் பண்றாங்க? அவங்க டோட்டலா எல்லாத்தையுமே வித்துட்டு அப்ராட்ல போய் செட்டில் ஆக போறாங்க. அதனால யார்கிட்டயாவது கொடுத்துடலான்ற ஐடியால இருக்காங்க. இதை வாங்க நிறைய டிமாண்ட் இருக்குமா. நான் தான் அருளை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட வெளியே சொல்லிக்க வேண்டாம், நான் ஃபைனல் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சீக்கிரம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உடனே அருளை கூப்பிட்டு பேசிடலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நான் இப்பவே ஃபோன் பண்ணி அவனை வர சொல்றேன். நம்ம எல்லாரும் பேசி ஃபைனல் பண்ணிரலாம். என்ன ஓகே தானே? என்னடி, எதுக்கு முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல. என்னம்மா, நீ எதுக்கும் அப்செட் ஆகாதம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? இவ எத்தனை தடவை கால் பண்ணிட்டு இருக்கா? ஒரு தடவையாச்சும் அட்டென்ட் பண்ணி அப்புறம் பேசுறேன்னு சொல்லலாம்ல. ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு, அதுக்காக தான் இத்தனை தடவை கால் பண்றான்னு புரியாதா அந்த பையனுக்கு? அட்டென்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கா இவெல்லாம் ஒரு ஆளு. அப்பாவும் மவளும் ரெண்டு பேரும் கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாருனாச்சு, வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தங்கிற மாதிரி அந்த பையனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. அவன் போன் எடுக்காததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்ப போன் எடுக்கலன்னா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவான்ல.
உங்க அம்மா பூத கண்ணாடி இல்ல, அதை விட பெரிய டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அதனால அவன் பண்ற சின்ன தப்பெல்லாம் இவளுக்கு பெருசா தெரியுது. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுமா? சரிப்பா. ஆமாங்க, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திய சொல்லி உடனே அவனை கட் பண்றதுக்கு வழிய பாருங்க. ஓவரா இடம் கொடுக்காதீங்க. மேனேஜர் சார், ரெஜிஸ்டர் என்னாச்சு? இன்னுமா வந்துட்டு இருக்காரு? டைம் ஆச்சு, என்னாச்சுன்னு கேளுங்க. இதோ கேக்குறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம், லேட் ஆயிடுச்சு. சரிங்க சார். சார் வந்துட்டு இருக்காரா சார்? அப்படியா? நல்ல நேரம் முடிய போகுது. நல்ல நேரத்துக்கு அப்புறம் வந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்க மாட்டேன். சார் சார் சார், நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் ½ அன் அவர் இருக்கு சார். 30 நிமிஷம் சார், அதுக்குள்ள அவர் வந்துருவாரு. ஏன் சார், அவர் வந்துருவார்ல? சார் வந்துட்டு இருக்காரு சார். வந்துருவார் சார், நான் தான் சொன்னேன்ல. சார், கார் சத்தம் கேக்குது. ரெஜிஸ்டர் வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க, மாப்பிள்ளை கேட்க வாங்க வாங்க வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். வாங்க உள்ள வாங்க சார், உள்ள வாங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப அப்பா இங்கேயே வந்துட்டாரு பாருங்க. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? எதையும் உளறி வைக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க உட்காருங்க. புதுசா வந்திருக்க ரெஜிஸ்டரா? ஆமா. புதுசா வந்திருக்கீங்களா சார்? இவங்க சொத்தை தான் சார் நான் வாங்க போறேன்.
டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. சார் என்னங்க சார்? இந்தாங்க சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என் மகன்களான பிரபு, அருள் இருவருக்கும் இந்த சொத்து முழுவதையும் நான் என் சுய நினைவுடன் எழுதி வைக்கிறேன். இந்த உயிலில் உள்ளபடி உங்க அப்பா உயிரோடு இல்லையா? இறந்துட்டாரா? உங்க அப்பா எந்த தேதியில இறந்தாரு?